இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான காராமணி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு, அதே போல் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இல்லை சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போ பாருங்கள், தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரியாக அரைச்சிருச்சு. இப்போ இதில் வந்து காராமணி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காராமணி சூப்பராக வந்திருக்கு. கை வச்சு அமுக்கி பார்த்துக்கோங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கா இல்லைன்னு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப அப்படியே குழஞ்சாப்பில் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி, அதாவது 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் துருவி இல்லை கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சும் ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான காராமணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.